என் இனிய அன்பு சொந்தங்கள் அனைவரையும் புன்னகை வாழ்க்கை ஈட்டித்தனம் சார்பாக உங்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் உங்கள் புன்னகை வாழ்க்கை செல்வராஜன். அன்பு சொந்தங்களை நாம் ஒவ்வொருவரும் இறைவனிடம் தினமும் வேண்டி கேட்பது, இறைவா நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் மன நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்று தான் கேட்போம். அப்படியாப்பட்ட இந்த வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் தாங்க கால பைரவர். கால பைரவர் எல்லா இடத்திலையும் அருளிருந்தாலும் இதற்கென்று ஒரு சிறப்பாக ஒரு கோயில் எழுந்தருளி இருக்கிறது. அதுதான் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில். அதுவும் சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கணும் இந்த கோயில். இந்த கோயில் தாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. மலைகளுக்கு நடுவில் இருக்கார். அற்புதமான ஒரு மரம், செடி, கொடிகள், மூலிகை வகை செடிகள் எல்லாம் இருக்கு இந்த ஏரியா. இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு போகணும்னா முதல்ல எங்கே போகணும்? சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு வந்துடணும். யாரும் எங்கே இருந்தாலும், தமிழ்நாட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு வந்துடுங்க. இங்கேருந்து பஸ் வசதி நமக்கு இருக்குது, மற்றும் எல்லாம் இருக்குது. ரயில் கூட இருக்குது, ஆட்டோ இருக்குது. சிங்கப்பெருமாள் கோயில் வந்துட்டாங்களா? இதில் வந்து நம்ம திருச்சி ரோட்டில் போகிறோம். திருச்சி ரோட்டில் போனோம்னா சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போகிற வழியுமே கேளுங்க. அப்படி இல்லைன்னா தென்மேல்பாக்கம் ரோடு, தென்மேல்பாக்கத்துக்கு போகிறோம். அந்த காமராஜர் சிலை உள்ளார போனோம்னா கூட இந்த வழியாக போகலாம். ஓகேங்களா? தென்மேல்பாக்கம் ஊராட்சி வந்துருச்சுங்களா? அதுக்கப்புறம் அஞ்சூர் அடர்ந்த வனப்பகுதிக்கு போகிறோம். இது நமக்கு நம்ம நண்பர் துணையோட தான் போகிறோம். நண்பர் ஒருத்தர் வராரு நமக்கு. பாருங்க, முன்னாடி பைக்கில் போவார் பாருங்க. ப்ளூ கலர் சட்டை போட்டு போகிறாருங்களா? அவருக்கு பின்னாடியே நம்ம போகலாம் வாங்க. அவர் நமக்கு உள்ளூர்காரரு, நமக்கு வழிகாட்டுறாரு. பாருங்க, டர்ன் ஆகுறாரு பாருங்க. இந்த இடம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சூர், அந்த ரோடு அஞ்சூருக்கு போகிற ரோடு. அந்த ஸ்கூல் ஒன்று வருது பாருங்க. இப்போ எடுத்தோடனே வருனாரு. அஞ்சூர் கவர்மெண்ட் ஸ்கூலு இது வந்துருச்சுங்களா? அவர் ஸ்பீடாக போயிட்டார்னு நினைக்கிறேன். எங்கே இருக்காருன்னே தெரியல. வாங்க பின்னாடி வேகமா போவோம். வந்துட்டாரு, தெரியுறாரு. ப்ளூ கலர் சட்டையை போட்டு வேகமாக போறாரு பாருங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. வந்துட்டாருப்பா, ஸ்கூல்கிட்ட வந்துட்டாருங்க. இதுதான் அந்த ஸ்கூலு. இந்த ஸ்கூல்ல இருந்து மறுபடியும் ஸ்ட்ரைட்டா போறோம். ஒரு அடையாளத்துக்கு இந்த இடம்லாம் பார்க்குறோம். சரிங்களா? தெற்குப்பட்டு அடுத்தது. இதுல இருந்து நெக்ஸ்ட் தெற்குப்பட்டு. அஞ்சூர் வந்துட்டோம். இதுக்கு இருந்து தெற்குப்பட்டு போறோம் அடுத்தது. இப்ப வர்றதுதான் தெற்குப்பட்டு. தெற்குப்பட்டுல இருந்து வந்துட்டோம். தெற்குப்பட்டுக்கு வந்துட்டோம். ஏரிக்கரை இருக்குல்ல, தெற்குப்பட்டு ஏரிக்கரைன்னு தான் சொல்லுவாங்க. இது ஏரிக்கரை மேலே ஏறிட்டோம். தெற்குப்பட்டு ஏரிக்கரை பாதை. ஈச்சங்காரனை அடுத்தது போகணும் நம்ம. சரிங்களா? இதுல இருந்து ஸ்ட்ரைட்டா போகணும். இந்த ரோட்ல போகக்கூடாது, இந்த ரோட்ல தான் போகணும். இதுதான் போகணும். அடுத்தது ஈச்சங்கரணை குன்னவாக்கம். இதுலயே போனோம்னா இப்ப ஈச்சங்கரணை, அதாவது கோயில் இருக்கிற ஊரு ஈச்சங்கரணை குன்னவாக்கம். அந்த ஊருக்கு போகணும் இப்ப இந்த ரோட்ல இருந்து. இது பாருங்க, ஒரு அழகான கோயிலுங்க. இது இடையிலேயே அமைஞ்சிருக்குது. ஒரு பனை மரமெல்லாம் எவ்வளவு அற்புதமா இருக்குது பாருங்க. சூப்பரா இருக்குங்களா? மலை அடிவாரத்துல தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இது போக வழியில இருக்கிற நிறைய கோயில் இருக்கும். அதுல ஒண்ணுங்க. இன்னும் நம்ம போக வேண்டியது நம்ம பைரவர் வீடுக்கு நான் போற வழியில இந்த கோயிலெல்லாம் பார்த்துட்டு போறோம். ஓகேங்களா?
போலாங்களா? ஸ்ட்ரைட்டா போங்க. பாருங்க ஷூட்டிங் பாட்டு இது. இந்த மலைக்கு ஒரு மலை தெரியுதுங்களா நேரா? இது மலையில நிறைய படமா எடுத்திருக்காங்க. திரைப்படங்கள் கேப்டன் பிரபாகரன், முதல்வன், ராசையா போன்ற படங்கள்லாம் இங்கதான் எடுத்திருக்காங்க. பக்கத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம. பாருங்க சூப்பர் அற்புதமான இடம். போற வழியிலேயே பாருங்க டாடா எலக்ட்ரானிக் சிட்டி. இந்த தெரியுதுங்களா டாடா எலக்ட்ரானிக் சிட்டி? இதுதான். இந்த வழியாவே நேரா போறோம். போயிட்டோமா? இதான் டாடா எலக்ட்ரானிக் சிட்டி. இதுல கொஞ்சம் தூரமா போனோம்னா வந்துட்டோம். கோயிலுக்கு முகப்புக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? இதுதான் குன்னவாக்கம் ஈச்சங்கரணை முகப்பு. கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் பாருங்க. கோயிலுக்கு முன்னாடி இருக்குன்னா ஆர்ச், ஃபர்ஸ்ட் ஆர்ச் தாங்க. அற்புதமான இடமா இருக்குங்களா? இதுதான் ஆர்ச்சி, பார்த்துக்குங்க. கோயிலுக்கே வந்துட்டோம். அற்புதமான ஒரு ஆர்ச். நிற்கிறாரு பாருங்க நண்பர். பார்த்தீங்களா? மிகவும் சூப்பராக இருக்குதா? சரி, அவர் அப்படியே கிளம்ப சொல்லுவோம். அப்படியே போகலாம். பின்னாடியே கோயில் பக்கத்துக்கு வந்துட்டோம். போறாரு, கிளம்பியாச்சு. வாங்க போகலாம். இந்த மலைங்க, இது ஒரு பெரிய மலை. ஓகேங்களா? இது எல்லாமே வனப்பகுதியை சேர்ந்தது தான். இந்த ரோடு இடையில ஊர் இருக்கு. அவர் போறாரு பாருங்க, போயிட்டாரு. சூப்பரா இருக்குல்ல அந்த காட்சி? அற்புதமான காட்சியா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டு வேற. இந்த ஏரியா வந்துட்டாங்க. கோயிலுக்கு வந்தாச்சு. உள்ள போயிட்டாரு பாருங்க. கோயிலுக்கு உள்ளேயே வந்தாச்சு. கால பைரவர் வீடுக்கு வந்தாச்சு. வந்துட்டாங்களா? எப்படி இருக்கு பாருங்க, பார்த்து சொல்லுங்க. எப்படி, எவ்வளவு அருமையா இருக்குதுங்களா? கோயிலோட முகப்புக்கு பாத்தீங்களா எப்படி இருக்கு? பிரம்மாண்டமா இருக்கா? மலைக்கு கீழே பாத்துங்க. அப்படியே அற்புதமா ஒரு காட்சி, அற்புதமான காட்சி, கண்கொள்ளா காட்சிம்பாங்கல்ல. இந்த இதை பார்க்கறதுக்கு கண் கொள்ளாது அப்படிம்பாங்கல்ல, அதுவே கண்கொள்ளா காட்சி. அற்புதமான ஒரு காட்சி. பாருங்க மக்களே. பார்க்கிங் வசதி எல்லாம் பயங்கரமா இருக்கு பாருங்க. இடம் தாராளமா இருக்கு. எந்த வண்டியில வந்தாலும் உங்களுக்குலாம் ஸ்பேசஸ், எத்தனை வண்டி வேணா வரலாம். பாருங்க எவ்வளவு பெரிய ஏரியா. கோயிலுக்கு வெளியே அவ்வளவு பிரம்மாண்டமான இடங்க கட்டி வச்சிருக்காங்க. கேட்டுக்கு உள்ளதான். ஓகேவா? சேஃப் தான், ரொம்ப சேஃப். இது பாத்தீங்கன்னா அஷ்டமி, தேய்பிர அஷ்டமிக்கு ரொம்ப ஃபேமஸ். இன்னைக்கு நம்ம தேய்பிர அஷ்டமின்னு போயிருக்கோம். ஓகேங்களா? எப்பயுமே தேய்பிர அஷ்டமி நல்லா விசேஷமா இருக்கும் கோயில்ல. கோயிலுக்கு முகப்புக்கு அருகில பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க. இந்த கோபுரங்கள்லாம் மிகவும் பிரம்மாண்டமா இருக்குங்களா? உண்மையிலுமே வேற லெவல்ல கட்டி வச்சிருக்காங்க. மெயின்டனும் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர். நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா அங்க போய் தான் ஆகணுங்க. பாத்தீங்களா? இது முகப்புல காமதேனு பசுவும் கண்ணும் ஆலயம் அமைஞ்சிருக்கு பாருங்க. எடுத்த உடனே அதுதான் காமதேனு பசுவும் கன்றும். ஓகேவா? பைரவர் வீடு இதுதான். ஓகேங்களா? அடுத்தது பக்கத்துல பாருங்க. இதுக்கு அடுத்தது என்ன இருக்கு? அற்புதமான காட்சிங்களா? கோபுரங்கள்லாம் தெரியுதுங்களா? அனைத்து கோபுரமும் தெரியுதா? கோபுரம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கலைநுட்பத்தோட கட்டியிருக்காங்க பாருங்க. எவ்வளவு இயற்கை எழில் மிகுந்த ஒரு ஏரியாவா இருக்கு பாருங்க. மரங்கள்லாம் பாருங்க எவ்வளவு அற்புதமா அமைஞ்சிருக்கு பாருங்க. இதுதாங்க
ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல காமதேனு, அதான் கால பைரவரோட முத இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நவகிரக நாக சிலைகள். இங்கே மட்டும்தான் நாக சிலைகள் இருக்கும். நவகிரகம் எல்லா இடத்துலையும் இருக்கும். இங்கே நவகிரகத்துலேயும் நாக சிலைகள் வச்சுருக்காங்க. நவகிரக நாக சிலைகள். அடுத்தது பார்த்தீங்களா என்ன இருக்குது, இது பாருங்க, அன்னதான கூடம். இதுதான் அன்னதான கூடம். என்னன்னு பார்த்தீங்களா, இயற்கை அழகு கொஞ்சம் இடத்தில் பசியார அன்னதான கூடம். தெரியுதுங்களா? இதுதான் பசு மடம். அடுத்தது பசு மடம். இந்த ரெண்டும் எதிரெதிரே அமைஞ்சது விசேஷமான ஒன்றுங்க. இப்போ வாங்க கோயில் உள்ள போகலாம். இதுதான் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ். பார்த்தீங்களா, கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ் தான். கார் நிற்கிறது பார்த்தீங்களா, ஸ்பேஸ் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்ட்டு தாராளமாக இருக்கும். எத்தனை கார் வேணாலும் நிற்கலாம். சாட்டர்டே சண்டே நல்ல ஃபேமஸாக இருக்குங்க. சாட்டர்டே சண்டே மிகவும் கூட்டம் அதிகமாக இருக்கும். வாங்க உள்ளே போகலாம். கோயில் உள்ள பார்த்தீங்களா, இதுதான் என்ட்ரன்ஸு. அற்புதமான காட்சி. எப்படி இருக்குது பாருங்க மக்களே. கலை நுட்பத்தோடு கட்டியிருக்காங்க. பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க சிற்பத்தை. பாருங்க என்ன அழகு. இன்னும் நுட்பமாக கட்டியிருக்காங்க பாருங்க. பாருங்க சிவன் சிலை பாருங்க. கொடிமரம் பார்த்தீங்களா, கொடிமரம் எவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்குன்னு. கொடிமரம் மக்களே. எவ்வளோ அற்புதமாக இருக்குது. பார்த்துக்கிட்டே வாங்க போகலாம். அப்படியே கொடிமரத்துக்கு கீழே பாருங்க, அற்புதமான காட்சி. இப்போ கோயில் உள்ள போகிறோம். இந்த வழியாக தான் போகணும். வாங்க. இப்போ நந்தி சிலை, சிவனுக்கு ஏற்றாப்ப நந்தியும் சிவனும் எவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்காங்க பாருங்க. கோபுரத்தெல்லாம் பாருங்க எவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. சிறப்பாக இருக்கு பாருங்க. பசுமை நிறைந்த ஒரு இடத்தில் இவ்வளோ ஒரு அற்புதமாக கட்டியிருக்காங்க. எவ்வளோ பெரிய சிவன் பார்த்தீங்களா, சிவன் சிலை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு. அடுத்து வாங்க உள்ளார போகலாம். ஆலயத்துக்கு உள்ளே போகலாம். இந்த வழி. நுணுக்கமாக காய்ச்சிருக்காங்க பாருங்க. டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்க. சைடு வால்லாம் எவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்கு பாருங்க. மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. எல்லாரும் ஒரு நாள் இங்கே போயிட்டாங்க. அவனை ஒரு நாள் போனோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். தயவு செய்து போய் பாருங்க, அற்புதமாக இருக்கும். மன நிம்மதியான ஒரு இடம். மன நிம்மதி தர வேண்டிய இடங்க.
பாருங்க, கோயிலை சுற்றி பாருங்க மக்களே. கோயிலை சுற்றி பாருங்க. கோயிலில் எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு பாருங்க. வேற லெவலில் இருக்குல்ல. அற்புதமான ஒரு காட்சி. சிலைகள்லாம் பாருங்க எப்படி வடிச்சிருக்காங்க. சிற்பி சிலையை எவ்வளவு சிறப்பா வடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. தூண்கள்லாம் பாருங்க, எவ்வளவு பில்லர்ஸ்லாம் எவ்வளவு அற்புதமா கலைநுட்பத்தோட கட்டியிருக்காங்க பாருங்க. சிலைகள்லாம் எவ்வளவு அற்புதமா வடிச்சிருக்காங்க பாருங்க. ஃபுல்லா பார்க்கலாம். கோயில ஃபுல்லா நடக்குது. நல்லா பாருங்க. கண்கொள்ளா காட்சிகள் அனைத்தும். அற்புதமான ஒரு இடம். கடையெல்லாம் பூட்டிருக்காங்க. காலையிலே வந்துட்டோம்ல மக்களே, காலையிலே வந்ததுனால கடையெல்லாம் பூட்டி இருக்கு. பாருங்க, உள்ளார எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. பாருங்க, பாத்தீங்களா? இதன் பாத பூஜை எடுக்க செய்யறது. காலப்பேருக்கு பாத பூஜை செய்ய வேண்டிய இடம் இந்த இடம் தான். ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா அதை பண்ணணும். கோயில் உள்ளாரங்க. கோயில் உள்ள மேல பைரவர் இருப்பாரு. மேல நம்ம அவரை டேரக்டா காட்ட முடியாது. இந்த கோபுரத்தை பாருங்க, எவ்வளவு அற்புதமா அமைஞ்சிருக்குன்னு. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். மரங்கள்லாம் பாருங்க எவ்வளவு சிறப்பா அமைஞ்சிருக்குன்னு. பார்த்தீங்களா? இதுதான் அற்புதமான ஒரு காட்சி. பாருங்க, சுற்றி பார்த்துட்டு மக்களே.